6 இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னோடி அமைப்பான பாரதிய ஜனசங்கத்தை தோற்றுவித்த நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்களுடைய பிறந்த தினம். டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்கள் பாரதிய ஜனசங்கத்தை உருவாக்கியதோடு அல்லாமல் முதல் தேர்தலிலேயே 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்ற வரலாறு, எல்லாவற்றை விட மிக முக்கியமாக ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு பிரிவு 370 வழங்கியதற்கு எதிராக அன்றைய காலகட்டத்தில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்குள் நுழைய வேண்டும் என்றால் பர்மிட் முறை இருந்தது. அங்கு மாநில சட்டமன்றத்திற்கு பாராளுமன்றம்தான் என் பெயர். அதே போல ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு தனியாக ஒரு கொடி. ஆக இதை எதிர்த்து ஜம்மு காஷ்மீர் மாநிலம் இந்தியாவினுடைய ஒருங்கிணைந்த ஒரு பகுதி. இந்த சிறப்பு பிரிவின் காரணமாக 2 பிரதமர்கள், 2 நாடாளுமன்றம், 2 கொடி என்பது இருக்கக்கூடாது என்பதற்காக சத்தியாகிரகத்தை ஆரம்பித்து பர்மிட் இல்லாமலேயே ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்குள் நுழைந்ததன் காரணமாக கைது செய்யப்பட்டு மிக குறுகிய காலத்தில் மர்மமான முறையில் அவர் மறைந்தார். அவர் உருவாக்கிய பாரதிய ஜனசங்கம் தான் பிற்காலத்திலே ஜனதா கட்சியோடு இணைந்து ஆட்சி அமைத்ததற்கு பின்பாக தனியாக ஒரு அரசியல் கட்சி உருவாக்கப்பட வேண்டும் என்கின்ற சூழ்நிலையில் 1980 பாரதிய ஜனதா கட்சி உருவானது. பாரதிய ஜனதா கட்சி உருவான போதிலும் கூட அடிப்படை கொள்கைகளாக பாரதிய ஜனசங்கம் வைத்திருந்த கொள்கைகளைத்தான் ஏற்றுக்கொண்டது. அதில் சிறப்பு பிரிவு 370 ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு ரத்து செய்ய வேண்டும் என்கின்ற 3 முக்கிய கோரிக்கைகளில் ஒரு கோரிக்கை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆர்டிகல் 370 தான். அப்படி ஆர்டிகல் 370 நீக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே உயிர் தியாகம் செய்த டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்களுடைய நினைவு தினம் ஜூன் 23. ஜூன் 23 ஜூலை 6 வரை 2 வார காலம் பாரதிய ஜனதா கட்சி நாடு முழுவதும் ஒவ்வொரு பூத்திலேயும் அவருடைய புகைப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்துகின்ற நிகழ்வு, மரக்கன்றுகள் நடுகின்ற நிகழ்வு, ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு அவருடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லுகின்ற அரங்க கூட்டங்கள், மாணவ மாணவிகளுக்கு அவருடைய வாழ்க்கையை, தியாகத்தை, நாட்டிற்கு அவர் செய்த பங்களிப்பை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக தனியாக மாணவ மாணவிகளுக்கு நிகழ்ச்சிகள் என்று கடந்த 15 நாட்களுக்கு மேலாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒவ்வொரு தொண்டர்களும் தங்களை இந்த பணியில் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தென்னிந்தியா முழுமையும் 8 மாநிலத்திற்கு நான் பொறுப்பாளர் என்கின்ற காரணத்தினால் இன்று புதுச்சேரியில் நடக்கின்ற டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்களுடைய நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன். இன்று கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் மாநிலத்தினுடைய தலைவர் திரு ராமலிங்கம் அவர்கள் தலைமையிலே மலரஞ்சலி கூட்டம் நடைபெற்றது. இதில் மரியாதைக்குரிய அமைச்சர் திரு நமச்சிவாயம் அவர்களும், இந்த நிகழ்ச்சிக்காக இந்த மாநிலத்தினுடைய பொறுப்பாளர் முன்னாள் சபாநாயகர் அண்ணன் ஏம்பலம் செல்வம் அவர்களும் மற்றும் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர்கள், நிர்வாகிகள் அத்தனை பேரும் இதில் கலந்து கொண்டு இந்த நிகழ்வுகளை எல்லாம் சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரை கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட பூத்துகளில் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் மலரஞ்சலி கூட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். இன்னும் கூட தொடர்ச்சியாக இது நடந்து கொண்டிருக்கிறது. இன்றும் கூட காலையில் நான் வரும்போது அண்ணன் செல்வம் அவர்களுடைய தொகுதியில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வந்தேன். இதற்கு பின்பாகவும் மாநில தலைவர் இன்னும் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இதற்கு இன்றைய நாளினுடைய மதிய நேரத்தில் கல்லூரியிலே மாணவ மாணவிகளுக்காக அவரை பற்றிய உரையும் ஏற்பாடாயிருக்கிறது. டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்கள் பாரதிய ஜனசங்கத்தை உருவாக்கியவர், நிறுவனர் மட்டுமல்ல. இன்று பாரதிய ஜனதா கட்சி உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சியாக உருவாகி இருப்பதற்கு அடித்தளமிட்டவர். அது மட்டுமல்ல, ஒரு அரசியல் கட்சி வெற்றிகரமாக எப்படி மக்கள் சேவையில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக அண்மை காலங்களில் இருப்பது பாரதிய ஜனதா கட்சி தான்.
அதனால்தான் கிட்டத்தட்ட 22 மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணியும் இணைந்து இன்று இந்தியாவிலே மிக சிறப்பாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, 3வது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கி கிட்டத்தட்ட 23 கோடி மக்களை ஏழ்மையிலிருந்து மீட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு அரசு, அதை நடத்துகின்ற கட்சி என்ற விதத்திலேயும் கூட நாங்கள் பெருமைப்படுகிறோம். இன்று இந்தியா ஒரு வளர்ச்சியடைந்த நாடாக மாற வேண்டும் என்பதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய திட்டங்கள், இன்னைக்கு புதுச்சேரியில் எடுத்துட்டா கூட ஒவ்வொரு வீட்டிற்குள்ளேயும் கிட்டத்தட்ட 4-5 திட்டங்களில் அந்த மக்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். பெண்களுக்கென்று எடுத்துக்கொண்டால் கூட கழிப்பிடங்கள் கட்டி தருவது, கேஸ் இணைப்பு தருவது, அவர்களுக்கு வங்கி கணக்கு துவக்குவது, அதே போல ஆயுஷ்மான் பாரத், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு என்று ஒவ்வொரு நபருக்கும் குறைந்தது 5 அல்லது 6 திட்டங்களில் பலன் பெறக்கூடிய வகையிலே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய மத்திய அரசின் திட்டங்கள் இருக்கிறது. தொடர்ச்சியாக புதுச்சேரி மக்களும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அரசுக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் புதுச்சேரியினுடைய வளர்ச்சி என்பதும் முன்னேற்றம் என்பதும் எப்போதும் பாரதிய ஜனதா கட்சிக்கு முக்கியத்துவமானது. தொடர்ந்து மக்கள் பணியில் இங்கு புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும். இங்கு கூட்டணி அரசாங்கம் அமைந்திருக்கிறது. மாநிலத்தினுடைய முதல்வராக மரியாதைக்குரிய என்.ஆர். ரங்கசாமி அவர்கள் தொடர்ச்சியாக ஆட்சி புரிவதற்கு மக்கள் ஆதரவளித்திருக்கிறார்கள். அவருக்கும் சிறந்த முறையிலே ஒத்துழைப்பு கொடுத்து பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகத்தையும் அரசாங்கத்தையும் நடத்துவதற்கு உதவி செய்யும். மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வந்தது. இதுவரை 60 நாட்கள் ஆகிவிட்டது. இன்னமும் இலாக்காக்கள் ஒதுக்கப்படாமல், சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படாமல், சட்டசபை கூட்டப்படாமல் இருக்குது. மற்ற 4 மாநிலத்திலையும் முடிஞ்சிருச்சு. சிறிய மாநிலம் புதுச்சேரியில மிகப்பெரிய அளவிற்கு மக்கள் நல திட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. எப்படி பாக்குறீங்க? மக்கள் நல திட்டங்கள் அப்படிங்கறது தொடர்ச்சியா நடந்துட்டே இருக்கிறது தான். நீங்க மத்திய அரசாங்கத்தோட நிறைய திட்டங்கள் யூனியன் டெரிட்டரிங்கிறதால தொடர்ச்சியா அது நடந்துட்டே தான் இருக்குது. வெயிட் ஒன் பை ஒன் வர. ஸோ அதனால நீங்க சொன்ன மாதிரி 2 மாத காலம் ஆயிருக்கிறது. இங்கு இலாக்காக்கள் வேண்டும். அதனால அமைச்சரவை பதவியேற்று இருக்கிறது, அசம்பிளி நடத்தப்படணும். நாங்க இங்க ஒரு மைனாரிட்டி பார்ட்னர். ஸோ முடிவெடுக்க வேண்டியது மாநிலத்தினுடைய முதலமைச்சர். அவர்கிட்ட கூட்டணியில இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட தலைவர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த கேள்விக்கு இல்ல, நான் 3 கொஸ்டின் ஒன்னாவே கேட்டாரு. அதனால இதற்கு பதிலளிக்க வேண்டியது மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள். பல மாநில மெஜாரிட்டியா இருக்கு, மைனாரிட்டின்றீங்க. பாஜக ஆளுமையா இருக்கு. ஆனா புதுச்சேரியில ரங்கசாமியிடம் முதலமைச்சர் சரணடைஞ்சுக்கிறது இல்ல நீங்க இல்ல நீங்க அப்பர் ஹேண்ட் எடுத்தா நீங்க மிரட்டுறீங்களா அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? நீங்க பலமான கட்சி, அதனால சின்ன மாநிலத்தை நீங்க மிரட்டுறீங்களா அப்படின்னு கேட்பீங்க. இப்படி சொன்னா இல்லையா நீங்க சரணடைஞ்சிட்டீங்களான்னு கேட்பீங்க. இந்த கேள்விக்கு பதிலளிக்க வேண்டியது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அவர் பதிலளிச்சாதான் அது சரியா இருக்கும். நாங்க எங்க வெளியில ஸ்பெகுலேஷன் என்ன வேணாலும் பேசிக்கலாங்களே. அவங்கவுங்களுக்கு தோணுகிறத அவங்கவுங்க சொல்லலாம். கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற நிலைப்பாட்டுல ரங்கசாமி கொஞ்சம் உறுதியா இருக்காருன்னு சொல்லி நாராயணசாமி முன்னாள் காங்கிரஸ் முதலமைச்சர் பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸ் கட்சி சொல்றது எதுக்காக? அவங்களுக்கு ஒண்ணு எங்க ஆட்சி அமைக்க முடியல, அதனால இருக்கிற நிலைமையில கொஞ்சம் ஏதாவது குழப்பத்தை கொண்டு வர முடியுமான்னு அவர் பாக்குறாரு. அவர் சொல்றதுக்கெல்லாம் நாங்க என்னங்க, ஒரு எதிர்கட்சி என்ன பேசுவாங்க அதை தான் அவர் பேசுறாரு. அதுதான் நான் சொல்றேன். காங்கிரஸ்காரங்க இந்த கூட்டணியை எப்படியாவது ஏதாவது ஒரு சலசலப்பை உண்டு பண்ண முடியுமான்னு பாக்குறாங்க. இல்ல, தமிழகத்துல இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படிங்கிறது எந்த விதத்திலேயும் திமுக ஆட்சியில் இருந்த மாதிரியே இப்ப தொடர்றதே தவிர எந்த மாற்றமும் நடக்கல. ஆனால் நாங்க ஒரு தூய சக்தி, நாங்க மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி எதுல மாற்றம் நடக்குதுன்னு சொன்னா, அந்த பெண்களோட சிறப்பு பிரிவுக்கு சிங்கப்பெண் அப்படின்னு பேர் வச்சாங்க, அதுல மாற்றம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பெண்கள் அந்த துறைகளை யூனிஃபார்மை மாத்திருக்காங்க, அதுல மாற்றம் நடந்திருக்கு. ஆனா பெண்களுக்கான பாதுகாப்பு விஷயத்துல திமுகவுக்கும் இப்ப இருக்கக்கூடிய தாவேகாவுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி 3 வயசு குழந்தையிலிருந்து 70 வயசு பாட்டி வரைக்கும் இன்றைக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல் தான் இருக்கு.
அதனால மாற்றம் எங்க நடந்திருக்குன்னா பேர் வைக்கிறதுல மாற்றம், யூனிஃபார்ம்ல மாற்றம் நடந்திருக்கு, அவ்வளவுதான். திமுக கூட்டணியில இருக்கிற அதிமுகவோட எம்எல்ஏக்கள் எல்லாமே இப்போ பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தாவேகாக்கு போறாங்க. இது தொடர்பா அதிமுக, திமுக உள்ளிட்ட கட்சிகள்லாம் ஆளுநர்கிட்ட புகார் அளிச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? குதிரை பேரம் நடக்குது தமிழகத்துல. அதுல மாற்றமே இல்லைங்க. இல்லைன்னா ஒரு பெரும்பான்மை கிடைக்காத ஒரு அரசு எப்படியாவது வந்து எம்எல்ஏக்களை வந்து அவங்க வழிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல அந்தந்த கட்சியில நடக்கிற ஒரு குழப்பத்தை பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா நீங்க வந்து மக்கள் தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டு ஒரு எம்எல்ஏ அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க இவ்வளவு குறைவான காலத்துல ரிசைன் பண்ணிட்டு தமிழக வெற்றி கழகத்துல இணைய வேண்டிய சூழல் என்ன? அப்போ ஒன்று, இவங்களோட ஆதரவு இல்லாம, இவங்களோட அழுத்தம் இல்லாம இது நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதனால புதிதான ஒரு கட்சி, புதிதான அரசாங்கம், ஆனா குதிரை பேரத்துல ரொம்ப சிறப்பா செயல்படுறத மட்டும்தான் இப்ப பண்ற ஒரே வேலை அவங்க. பாண்டிச்சேரியோட ஸ்டேட் பிரசிடென்ட் இது சம்பந்தமா உங்களுக்கு வந்து பத்திரிகையாளர்களை சந்திச்சு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம மத்திய அரசாங்கத்தோட சம்பந்தப்பட்ட துறைகளோட மாநில பாஜக அவங்க வந்து அவங்களோட கோரிக்கையை கொடுக்கறது, இது சம்பந்தமா அமைச்சர்கிட்ட பேசுறத செஞ்சுட்டு தான் இருக்காங்க. மேகோதாட்டு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு, அது தமிழகமாகட்டும் புதுச்சேரி ஆகட்டும், எந்த விதத்திலேயும் மாநிலத்தினுடைய உரிமைகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் உறுதியா இருக்கும். அதனாலதான் மத்திய அரசு என்ன சொல்லுது, தமிழகத்தினுடைய அனுமதி இல்லாமல் கர்நாடகா அங்கு அணை கட்ட முடியாது அப்படிங்கறதுல தெளிவா இருக்கும். இத பலமுறை நாங்க சொல்லியாச்சு. ஆனா அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சர், அவரோட தமிழ்நாட்டோட முதலமைச்சர் பேசுறதுக்கு என்ன தடையா இருக்கு? இதுக்கு ஒரு 2 பேர் கூட்டணியில இருக்கிறவங்க. இதுக்கு முன்னாடி திமுக கவர்மெண்ட்ல கூட அவங்க அரசாங்கத்துக்குள்ள இல்ல, ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி அரசாங்கத்துக்குள்ள இருக்கு. அப்படி இருக்கும்போது கூட இவங்களால வந்து நிலைமையை சரி பண்ண முடியல அப்படின்னு சொன்னா அப்ப தமிழகத்து மேல அவங்களுக்கு என்ன அக்கறை இருக்கு? கர்நாடகால மேகதாது விவகாரத்துல வந்து பாஜக மௌனம் காக்கும். ஏன்னா வந்து அவங்க அடுத்த ஆட்சிக்கு வரணுன்றதுக்காக அவங்க பெருசா அந்த இஷ்யூ எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காங்க. அதாவதுங்க, தமிழக பாஜக நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான், தமிழகத்தினுடைய உரிமையை நாங்கள் விட்டு கொடுக்க போறதில்லை. கர்நாடகா பாஜக அவங்களோட மாநிலத்துக்கு பேசினா அவங்க பேசுவாங்க. ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சியும் அந்த மாநிலத்தினுடைய நலனுக்கு தான் பேசும். ஆனா இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்ன, நீங்க வந்து நீதிமன்றத்தோட தீர்ப்பு அப்படிங்கறத அமல்படுத்தணும். ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கணும். அதே போல நீங்க காவிரி நடுவர் மன்றத்தில் ஆணையின்படி தமிழக அரசினுடைய ஒப்புதல் பெற வேண்டிய விஷயங்கள் ஒப்புதல் பெற்றுதான் ஆகணும். நாங்க எங்க கிட்ட மக்கள் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்துட்டாங்க, ஆட்சி அமைச்சிட்டோங்கிறதுக்காக நீதிமன்ற தீர்ப்பை தூக்கி போடுவோம்னு சொன்னா அதை எப்படி நம்ம வந்து ஒத்துக்க முடியும்? இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி, அதிலும் குறிப்பாக டி.கே. சிவகுமார், அவர் கட்சியின் மீது இருக்கின்ற மக்கள் அதிருப்தி, அங்க இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள், காங்கிரசுக்கு எதிராக பெருகி கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய கோபத்தை திசை திருப்பதற்காக இப்ப மேகோதாட்டு பிரச்சனையை கையில் எடுக்கிறாங்க. சமீபத்துல ஆளுநர் வந்து மதுரையில அரசு அதிகாரிகளை ஆய்வு செஞ்சாங்க. கடுமையா எதிர்ப்பு கிளம்பி இருக்கு ஆளுநர் தரப்புல. சோ புதுச்சேரி விட தமிழ்நாடு கொஸ்டின் தான் அதிகமா இருக்குது. இதை எப்படி பாக்குறீங்க? ஆளுநர் ஆய்வு செய்யலாமா? இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநர் என்பவருக்கு அரசியலமைப்பு சட்டப்படி சில அதிகாரங்கள், சட்டசபையை கூட்டுவதற்கான ஒரு அந்த அதிகாரம், இது எல்லாமே இருக்கு. இப்போ ஒரு மக்கள் பிரச்சனை அப்படின்னு வரும்போது ஒரு ஆளுநருக்கு தாராளமா மக்கள் மனு கொடுக்கலாம். அப்படி கொடுக்கின்ற பொழுது அரசாங்கத்தை அதை கவனிங்கன்னு சொல்றதுக்கும் இல்ல இதை பத்தின விஷயத்தை என்னன்னு பாக்குறதுக்கும் நிச்சயமா கவர்னருக்கு வந்து அந்த இடத்துல ஒரு வாய்ப்பு இருக்கு. இது அதிகாரம் அப்படிங்கறத பாக்குறத தாண்டி மக்கள் பிரச்சனையை கவர்னருடைய நாலேஜுக்கு போகும்போது அவர் எப்படி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாரு அப்படிங்கிற அளவுல தான் அதை பார்க்கணும். இது உடனே வந்து அதிகாரத்துல எங்க தலையிடுறாரு அவரு? அவர் என்ன நேரா வந்து ஒரு ஏஜென்சி கூப்பிட்டு கான்ட்ராக்ட் விட்டு ஃபண்ட் கொடுத்து இந்தாப்பா நீ வேலை பண்ணுன்னு சொன்னாரா? இல்ல. ஏங்க வைகையை தூர் வாரணும்னா வைகை எப்படிப்பட்ட நதிங்க தமிழ்நாட்டுக்கு? வைகை நதி நாகரீகம் என்பது தமிழர்கள் தலை நிமிரக்கூடிய ஒரு நாகரீகம். அது மதுரை எப்படிப்பட்ட நகரம்? இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பழமையான நகரங்களில் அப்படின்னு எடுத்துட்டா மதுரைக்கு ஒரு தனி சிறப்பிடம் உண்டு. இன்னைக்கு வைகை நதியை விடுங்க, எங்காவது ஓடுற நதிகள் தூய்மையானதா இருக்கா? இன்னைக்கு நதிகளை விடுங்க, கோயில்ல குளங்கள்ல குளிக்கணும் அப்படிங்கறது நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லி இருக்கிற விஷயம். கோயில வெயிட் இன்னைக்கு நதி சீரமைப்பு அப்படிங்கறதுல எல்லாருமே கவனத்தை கொடுக்க வேண்டி இருக்கு. அதனாலதான் நமோ கங்கா அப்படிங்கிற திட்டத்துல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கங்கை நதியை மட்டும் சீரமைக்கல, நாடு முழுக்க இருக்கக்கூடிய நதிகளை சீரமைக்கிறதுக்காக தனியா ஃபண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க.
அதனால கவர்னர் இதை பத்தி சொல்லவே கூடாது, அவர் எதையும் பார்க்கக்கூடாது, கண்ணை மூடிட்டு பார்க்கணும், நேரா ராஜ்பவன் வரணும்னு எதிர்பார்க்க முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது மாநில அரசு அதை ஆக்கப்பூர்வமாக எடுத்துக்கொண்டு வாங்க நாம எல்லாம் கரம் கோர்த்து நதிகளை தூய்மைப்படுத்துவோம்னு சொல்லக்கூடிய மனநிலைக்கு நம்ம வரணும். ஏங்க அனைத்து மாநிலத்திலயும் அவங்க என்ன போய் தனியா வந்து ஒரு அரசாங்கத்தை நடத்துறாங்களா, இல்ல தனியா அவங்களுக்குன்னு ஃபண்டு வச்சு வேற ஏதாவது பண்றாங்களா? இன்னைக்கு எத்தனையோ மாநிலத்துல கவர்னர்கள் பிஜேபி ஆட்சி செய்கின்ற மாநிலங்கள்ல கூட, ஏன் உதாரணத்துக்கு நான் இன்னொன்னு சொல்றேங்க, நம்ம ஊருக்காரர் நம்மளோட மரியாதைக்குரிய இன்றைய துணை ஜனாதிபதி அன்றைய ஜார்க்கண்ட் மாநில கவர்னர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர் எல்லா டிஸ்ட்ரிக்டும் போனாரு, அங்க இருக்கக்கூடிய மக்களை பார்த்தாரு, அங்க இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்கு என்னென்னவெல்லாம் உதவிகள் வேண்டுமோ அதையெல்லாம் முன்னால நின்று செஞ்சாரு. எல்லா மாநிலத்திலையும் பண்ணிட்டு இருக்கோம். எங்க உங்களுக்கு வந்து பிஜேபி இல்லைன்னு சொன்னா ஐயோ கவர்னர் வந்துட்டு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கு. அது அவசியம் இல்லை. ஏன்னா கவர்னரோ முதலமைச்சரோ எல்லாருமே மக்கள் நலனுக்காக தான் அங்க இருக்கும். கடந்த ஆட்சியில மகாபலிபுரத்துல வந்து கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்துக்கு வந்து அடிக்கல் நாட்டப்பட்டது. இன்னைக்கு காலையில தாவேக அரசு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் என்ற கல்வெட்டை அகற்றிருக்காங்க. இதை வந்து அரசியல் தலைவர் பார்வையில உங்களுடைய கருத்து என்ன? அதாவது ஒரு திட்டம் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அதை தொடர்ச்சியா வந்து அதே பேர்ல செயல்படுத்துறதுல ஒரு சுணக்கம், இல்லைன்னா பேரை மாத்துறது, இல்லைன்னா கல்வெட்டு மறைக்கிறது, இது தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. திமுக கவர்மெண்ட் வந்த போது முன்னால் அதிமுக கவர்மெண்ட் இருந்த கல்வெட்டு இல்லை பேரை மாத்துறது இதெல்லாம் பண்ணாங்க. இப்போ இந்த கவர்மெண்ட் பண்ணுது. அவங்களுக்கு ஒரு நல்ல உதாரணம் நான் தான் சொன்னேன். மாற்றம் அப்படிங்கிற பேர்ல சொல்றாங்களே தவிர ஒரு உண்மையான ஒரு மாற்றம் அப்படிங்கிறது அங்கே நிகழல. இது ஒரு வழக்கமான ஸ்டீரியோ டைப்பிங் தான் போயிட்டு இருக்கு. கடந்த திமுக ஆட்சி எந்த கொலை சம்பவமும் கிரைம் நடந்தாலும் உடனடியாக பாஜக கடுமையாக எதிர்க்குது. ஆனா தற்போது தாவேக ஆட்சியில தினந்தோறும் ஒரு நாளைக்கு 12 கொலைகள் கூட நடக்குது. பாஜக கடுமையான எந்த ஒரு அறிக்கை கூட விடுவதில்லை. சமூக வலைதளத்துல பாஜகவும் தாவேகவும் ஒரு ரகசிய உறவு அவர்களுக்கு புதுசா விஜய் பெருசா எடுத்து பேசல. அவரு டிஎம்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்து பேசுறாரு, மத்திய அரசு ஏத்து பேசுறாரு. என்ன மேடம் இது காரணம்? இல்ல கடுமையான எதிர்ப்பை நிச்சயமா கடுமையான எதிர்ப்பை நாங்க காட்டிட்டு தான் இருக்கோம். நீங்க என்னோட பேஜ்லயே பாருங்க எத்தனை அறிக்கை வந்து கடுமையான அறிக்கை கொடுத்துட்டு இருக்கோம். வெயிட் ரெண்டாவது, ஒரு கவர்மெண்ட் புதுசா வந்திருக்காங்க, அவங்களுக்கு அரசியல் அனுபவம் இல்லை, ஆட்சி நடத்தின அனுபவம் இல்லை. அதனால எப்பவுமே நார்மலா, ஏன் திமுகவே தலைவர் என்ன சொன்னாரு, முன்னாள் முதலமைச்சர் 6 மாசம் நாங்கள் அமைதி காப்போனார். நாங்களும் அதை சொன்னோம். ஆனா கூட மக்களோட பிரச்சனைகளை அவங்க அரசாங்கத்தோட கவனத்துக்கு எடுத்துட்டு போறதுலையோ இல்ல வந்து அதுக்கு நீதி வேணும்னு கேட்கறலையோ நாங்க எங்கேயும் வந்து எங்களோட கடமையை தவறல. எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல நிச்சயமாக எங்களுடைய கடுமையை காட்டுவோம். அரசாங்கத்துல தொடர்ச்சி அந்த மாதிரி பாராமுகமா இருந்துட்டே இருந்தாங்கன்னு சொன்னா வரக்கூடிய காலத்தில் எங்கள் போராட்டம் தீவிரமடையும். ஆனா இதுல நாங்க ஏதோ அவங்க மேல சாஃப்டா இருக்கோம், இல்ல வந்து நாங்க கண்டுக்காம இருக்கோம் அப்படிங்கிறது உண்மை இல்லை. மேடம், உங்க கட்சியோட முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பி தி லீடர்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஒரு 12ஆம் தேதி பொள்ளாச்சியில் முதல் மாநாடு நடத்திருக்காரு. அவரோட அரசியல் நகர்வை நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்படி பாக்குறது? எங்க கூட இருந்த ஒருத்தர் அவர் தனியா போயிருக்கிறது, அதை எப்படி பாக்குறது? ஓகே, போயிருக்காரு, அவ்வளவுதான். பாஜக தொண்டர்கள் நிறைய போயிட்டு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எத்தனையோ மாநிலங்கள்ல எங்கள் கட்சியில் இருந்த தலைவர்கள் செல்வதும், தனியாக கட்சி ஆரம்பிப்பதும், அதற்கு பின்பாக கட்சிக்குள்ள வருவதும், அல்லது கட்சி ஆரம்பித்து அவங்களோட ஒரு சக்சஸ் இல்லாம போனதும் நிறைய ஹிஸ்டரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் சொல்ல முடியும். நீங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் மத்திய பிரதேஷ், ஏன் எங்களோட தேசிய தலைவராக இருந்த பால்ராஜ் மத்தோக் தேசிய தலைவரைவே இந்த கட்சியிலிருந்து அவர் கட்சி கொள்கைக்கு எதிரான டிஸ்மிஸ் பண்ண வரலாறுலாம் பிஜேபிக்கு உண்டு. இதே போல நீங்க வந்து உத்தரப்பிரதேசம் திரு கல்யாண் சிங் அவர்கள், மத்திய பிரதேசம் திருமதி செல்வி உமா பாரதி அவர்கள், குஜராத்தில் சங்கர் சிங் வகையெல்லாம் டால் லீடர்ஸ். ஏன் நம்மளுக்கு பக்கத்தில் கர்நாடகாவில் திரு எடியூரப்பாஜி அவர்கள், எல்லா ஹிஸ்ட்ரியுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இங்கிருந்து சென்றவர்கள் அப்படின்னு சொன்னால் அவங்களோட சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வெயிட், நான் அதெல்லாம் சொல்ல வரல, நான் உங்களுக்கு முன்னாடி ப்ரெசன்டேஷன் கொடுக்குறேன், யூ ஜஸ்ட் அசஸ் இட். ஓகே, வெயிட். அதனால பிஜேபிக்கு பாதிப்பா, இவ்வளோ பெரிய உலகத்திலேயே பெரிய ஒரு அரசியல் கட்சி, இந்த அரசியல் கட்சி எப்படி நடத்தணும் அப்படிங்கிறது எங்கள் தலைவர்களுக்கு தெரியும். அதனால தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஆதரவு என்பதும் எங்களோட நிர்வாகிகள் தொண்டர்களுடைய உற்சாகம் அப்படிங்கிறதும் எங்கேயும் குறையில. அவர்கிட்ட போயிருக்கிறவங்க நிச்சயமா போயிருக்கிறனா இல்லை, நல்லா மறுக்கல, போயிருக்காங்க. பட் அது எவ்வளவு நாள் இருக்க போறாங்க, எப்படி அவங்க செயல்பட போறாங்க அப்படிங்கிறத காலம் தான் சொல்லும். பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணல சொல்லிட்டு
தமிழ்நாட்டுல சொல்றீங்களா? தமிழ்நாட்டுல ஆமா, நீங்க வந்து பயிர்க்கடன் முழுமையா தள்ளுபடி பண்ணணும் தானே தேர்தல் பிரச்சாரத்துல சொன்னாங்க, தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க. வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அப்படியே உல்டாவா மாறி இருக்கு. ஸோ கொடுத்த வாக்குறுதிகள் கூட அவங்க நிறைவேற்றுறதுக்கு வந்து தயாரா இல்லை. அவர் முதல் நாளே கையை தூக்கிட்டாரு, கஜானா காலி, எங்கிட்ட எல்லாம் எதிர்பார்க்காதீங்க. நானா ஒரு அரசியல் கட்சி வாக்குறுதி கொடுக்கும்போது கஜானா காலியா இருக்குதா, இருக்கிற ஸ்டேட்டஸ் என்ன, இதையெல்லாம் பார்த்துட்டு வாக்குறுதி கொடுக்கணும் அப்படிங்கிறத நீதிமன்றமே சொல்லுது. இதை தான் பிரதமர் மோடி அவர்கள் கூட பல்வேறு முறை சொல்லியிருக்காரு. உங்க ஸ்டேட்டோட ஃபினான்ஸ் சிச்சுவேஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மக்களுக்கு வாக்குறுதி கொடுங்க. ஆனா ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காரு, மக்களும் தமிழ்நாட்டு மக்கள் நம்பி இருக்காங்க. பார்ப்போம். சர்வதேச அளவுல வந்து கச்சா எண்ணெயோட விலை வந்து குறைஞ்சிட்டு வருது. ஆனா வந்து இங்க பெட்ரோல் டீசல் மதிப்பு வந்து குறையல. பக்கத்து நாடான ஸ்ரீலங்கா உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் வந்து ஈரான் போறனால அதிகரிச்சாங்க, ஆனா கம்மி பண்ணிட்டாங்க. இந்தியாவை பொறுத்தவரையும் கேஸ் சிலிண்டரையும் 6ல இருந்து 4ஆ கம்மி பண்ணிட்டோம். பெட்ரோல் டீசல் விலையும் கம்மி பண்ணாம இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? வெறுமனே கச்சா எண்ணெயினோட உலக மதிப்பு அப்படிங்கிறத மட்டும் நம்ம கணக்கு போட்டு இதில் பார்க்க முடியாது. ஏனென்றால் விலை உயர்வின் போது எவ்வளவோ வந்து அதில் கோடிக்கணக்கான லாஸை கவர்மெண்ட் தான் எடுத்துடுச்சு. இப்போது நம்ம அந்த 1 மாதம் விலை ஏறுச்சு, அந்த விலை ஏறும்போது மக்களுக்கு தொடர்ச்சியாக ஸ்ரீலங்காவில் 3 மடங்கு ஏறுச்சு, பாகிஸ்தானில் 4 மடங்கு ஏறுச்சு. ஏன் அமெரிக்கா, பிரான்ஸ் மாதிரியான வளர்ந்த நாடுகளில் நம்மளை மாதிரி பெட்ரோல் 1 லிட்டருக்கு 4 மடங்கு விலை கொடுத்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்போது மக்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக வந்த நஷ்டத்தை எல்லாத்தையுமே கவர்மெண்ட் எடுத்துடுச்சு. அதனால் அன்னைக்கு சுச்சுவேஷனையும் சேர்த்து தான் கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்போ அந்த நஷ்டத்தையும் நம்ம பேலன்ஸ் பண்ணும்போது இப்படி தான் நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும். ஏன்னா நஷ்டமானாலும் கவர்மெண்ட்டோட படம் தானே போகுது. அன்னைக்கு நம்மளுக்கு விலை ஏற்றிருந்தா 1 லிட்டர் பெட்ரோல் 400 ரூபாய்க்கு விற்றுருக்கணும் கவர்மெண்ட். ஆனால் விற்கலை. மக்கள் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக அந்த அந்த நஷ்டத்தை அப்படியே எடுத்துட்டாங்க. விலை குறையாதுன்னு சொல்றீங்க. விலை எப்போ குறைக்கணுமோ அப்போ குறைப்பாங்க. தேர்தல் முடிவு பாண்டிச்சேரியில் 2 மாதங்களாகி இங்கே அமைச்சு முழுமையாக செயல்படாது. என்டிஏக்கு ஒரு பின்னடைவா இதுதான் நான் திருப்பியும் சொல்லிட்டேங்க. நாங்க எங்களோட தரப்புல கோரிக்கைகளை கொடுக்குறோம். இந்த நடப்பாண்டுல பிளஸ் டூல வந்து 1000 பேர் ஃபெயில் ஆயிட்டாங்க. இது சம்பந்தமா வந்து ஒரு இலாக்கா கூட ஒன்றும் ஒதுக்காம இருக்காங்க. இதை நீங்க பாஜக ஏன் கேட்க மாட்டீங்க? நிச்சயமா பாருங்க, எங்க தலைவர் இருக்காரு, அமைச்சர் இருக்காரு, எல்லாரும் கேட்பாங்க. என் கட்சியில இதுக்குன்னு இருக்கிற மாநிலத்துக்கான பொறுப்பாளர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அமைச்சர் இருக்காங்க. நிச்சயமா அவங்க இதெல்லாம் பேசுவாங்க. தாவேக்கா அரசு ஊழல் செய்யாது, ஊழல் செய்ய விட மாட்டேன் அப்படின்னு முதல்வர் விஜய் சொன்னாங்க. ஆனா பொதுச் செயலாளர் ருசி ஆனந்த் மீது கோர்ட்ல வந்து ஒரு பெட்டிஷன் முதல்ல ஒரு புகார் கொடுத்திருக்காங்க. மாவட்டம் முழுவதும் அரசு வழக்கறிஞர்கள் வந்து நியமனத்துல 5 முதல் 10 லட்சம் வாங்குவதாக நேரடியாகவே உண்மை. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, இல்ல நீங்க வந்து ஊழல் செய்ய விட மாட்டேன். அதாவது முதலமைச்சர் பேசக்கூடிய நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவரு உண்மையாகவே மக்களுக்கு பேசுறாரா இல்ல சினிமா வசனத்தை பேசுறாரான்னு புரியலைங்க. நல்ல ஆவேசமா கையெல்லாம் நீட்டி எல்லாம் பண்ணி சினிமாவில் வர மாதிரியே டயலாக் பேசுறாரு. ஆனா ப்ராக்டிக்கலா கீழே வந்து எந்த சேஞ்சும் இல்லை. நீங்க சொல்றீங்க அந்த கோர்ட்ல போடக்கூடிய ஜிபி பிபி இவங்க கிட்ட எல்லாம் நேரடியா பணம் கேட்டிருக்காங்க. நானுமே லாயர் அப்படிங்கிறதால என்னோட காதுக்கும் இதெல்லாம் நிறைய வந்தது. ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஒரு புது கவர்மெண்ட்டு வந்த உடனே இப்படி வந்து காசு வாங்கிட்டு இவங்க அப்பாயின்ட் பண்ணால் இவங்க போடுற லாயர்ஸ் எல்லாம் எப்படி வந்து நாளைக்கு வந்து உண்மையான முறையில் அரசாங்கத்தை காப்பாற்றுவாங்க, அரசாங்க சொத்துக்களை காப்பாற்றுவாங்க. அதனால அவர் வசனம் பேசுறதை விட்டுட்டு அங்கதான் அது எங்க மாவட்டம் கொஞ்சம் வருமானம் அதிகம் இருக்கிற மாவட்டங்களா, அதனால கொஞ்சம் நிறைய கேட்டிருப்பாங்க. அவ்வளவுதான். எங்கப்பா? எங்க? இங்கேயா? இங்கேயா? சரி, டேம்ல வந்து கழிவு நீர் வர்றது உள்ள கலக்குதா? பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு தான் நடவடிக்கை எடுக்கணும். அதான் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு உடனடியே அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். நான் அதை டீட்டெயில் கம்ப்ளீட்டாக வாங்கிட்டு நிச்சயமா நாங்களுமே அதை பற்றி பேசுகிறோம். நன்றிங்க. பார்க்கலாம் அவங்க என்ன ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர போறாங்கன்னு பார்ப்போம். நன்றிங்க.